ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் பிரேதகாண்டம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் அதாவது எந்த ஜீவன் இங்கு என்னென்ன தீய காரியங்களை செய்தால் அவன் பிரேத ஜென்மம் அடைவான், எப்படி எப்படி உயிர் போயிருந்தால் அவன் பிரேத ஜென்மம் அடைவான் என்பதை பற்றி ஸ்ரீமன் நாராயணன் வருடனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அதில் எல்லைகளையும், அதாவது பொற்றையார் நிலத்தை அபகரிக்கிறவன், தன் நிலத்தோடு சேர்த்து கொண்டவன், சண்டாளிடம் அடிபட்டு மரணமடைந்தவன், மிருகங்களால் மரணமடைந்தவன், இடி விழுந்து அதனால் மாண்டு போனவன், நெருப்பில் குதித்து மாண்டவன், தனக்கே தீ வச்சுக்கிறது, நெருப்பில் குதிச்சு பண்ணுறது, அதேமாரி மாடு முட்டி மாண்டவன், கழுத்தில் சுருக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டவன், விஷம் உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டவன், அதாவது தனக்கு ஈமச்சடங்குகளோ எதுவோ செய்யறதுக்கு தகுந்த உறவினரோ யாருமே இல்லாமல் செத்து போகிறவங்க, அனாதையா யாருமே இல்லாமல் செத்து என்றைக்கு போனாங்கன்னே தெரியாது, அப்படியே பிளாட்ஃபார்ம்லேயே செத்து போடுவாங்க. சில பேர் பாவம் எல்லாம் போடுவது மற்றது அதேமாரி உள்ள இதெல்லாம் பிரேத இதுவாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரத்தில் பார்த்தோம். மேற்கொண்டு ஓ வைனதேயா, அதாவது கருடனை கூப்பிட்றாரு பகவான் ஸ்ரீமன் நாராயணன். ஓ வைனதேயா, பிராமணன் ஒருவன் இறந்தான் என்றால் அவன் சம்பந்தப்பட்ட ஈமக்கிரியைகள் அனைத்தையுமே பிராமணன்தான் செய்ய வேண்டும். எந்த ஜாதியான் இறந்தாலும் அவனது அந்திம கிரியைகளை அவனவன் ஜாதியை சேர்ந்தவனே செய்ய வேண்டும். அவ்விதம் இல்லாமல் இறந்த பிராமணனுடைய சம்ஸ்காரத்திற்கான நெருப்பு, எருமுட்டை, வைக்கோல், அரிசி முதலியவற்றை சுடுகாட்டுக்கு இதர ஜாதியான் எடுத்து செல்வானே ஆனால் இறந்த அந்த பிராமணனும் சம்ஸ்கார பொருளை சுடுகாட்டுக்கு கொண்டு சென்றவனும் பிரேத ஜென்மத்தை அடைவார். எடுத்துன்னு போனவனும் அடைவானோ அவன் சாகும்போது. மலை மீதிருந்தோ மலைச்சாரலில் இருந்தோ விழுந்து இந்த இடிபாட்டில் அகப்பட்டு இறந்தவனும், கட்டிலில் படுத்து தூங்கி கொண்டோ விழித்து கொண்டிருக்கும் போதோ செத்தவனும், மேல் வீட்டில் உயிர் நீத்தவனும், தெய்வ திருநாமங்களை உச்சரிக்காமல் உயிர் விட்டவனும், ரஜஸ் வாலையான பெண், சண்டாளன் முதலியோரை தீண்டிவிட்டு ஸ்நானம் செய்யாமல் சூதக தீட்டோடு இறந்தவனும், ரஜஸ்வாலையாய் இருக்கும்போது அவ்வீட்டில் இறந்தவனும் பிரேத ஜென்மத்தை அடைவார்கள். தாய், மனைவி, பெண், மருமகள் முதலியோருடைய சரீர தோஷத்தை தன் கண்களால் பாராமலேயே பிறர் வார்த்தைகளை கேட்டு ஜாதி பிரஷ்டம் செய்தவனும், அதாவது தாய், மனைவி, பெண், மருமகள் முதலியவர்களுடைய சரீர தோஷத்தை தன் கண்களால் பாராமலேயே பிறர் வார்த்தைகளை கேட்டு ஜாதி பிரஷ்டம் செய்தவனும், மனுநூலுக்கு விரோதமாக தீர்ப்பு வழங்குவனும், தீர்மானம் செய்வனும், அந்தனரையும் பசுக்களையும் கொல்பவனும், ஹிம்சிப்பவனும், கள், மதுபானம் முதலியவற்றை அருந்துவனும், குரு பத்தினியை கூடியவனும், வெண்பட்டு, சொர்ணம் ஆகியவற்றை களவாடுவனும் பிரேத ஜென்மத்தை அடைவார். மேற்கொண்டு போன பாகத்தில் சொன்னதை தவிர இது எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் பிரேத ஜென்மம் அடைந்தோர் அனைவரும் எப்போதும் கொடிய பாலைவனங்களில் சஞ்சரித்து வருந்துவார்கள் என்றார் திருமால். கருட பகவான் ஆதிபகவானை தொழுது வணங்கி, சர்வேசா, பூவுலகில் பிரம்ம, சத்திரிய, வைசிய, சூத்திரர் என்ற 4 குலத்தினர் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் அல்லாமல் மிலேச்சர் என்று ஒரு வகுப்பினரும் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களில் வாலிபனாயினும் பாலனாயினும் விருத்தனாயினும் தனவானாயினும் தரித்திரனாயினும்
கருணையுடைய வள்ளலாயினும் கஞ்சனாக இருந்தாலும் கருமியாயினும் ஞானியாயினும் அஞ்ஞானியாயினும் அறிஞனாயினும் அறிவிலியாயினும் உலகாலும் அரசனாயினும் ஆண்டியாயினும் உத்தம பிராமணனாயினும் மிக இழிந்த குலத்தோர் ஆயினும் அவர்கள் ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட காலத்தில் அவ்வாறு இருந்து பின்னர் இறத்தலுக்கு காரணம் என்ன என்பதை நவீண்டருள வேண்டும். அதாவது இப்போ சொன்ன ஆளுங்கள்லாம் ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட காலத்தில் அவ்வாறு இருந்து பின்னர் இறத்தலுக்கு காரணம். இதேமாரி அறிஞனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது இப்போ 4 குலம் அதுக்கப்புறம் உள்ள ஒரு குலம் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் முதிர்ந்தவனாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் இவங்கெல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் எவ்வாறு இருந்து பின்னர் இறத்தலுக்கு காரணம் என்ன என்பதை நவீண்டருள வேண்டும் என்று வேண்டினான். நிலங்கடந்த நெடுமுடி அண்ணலான நெடுமால் கருடனை நோக்கி, வைனதேயா, நீ கேட்ட கேள்வி ஒரு சிறந்த கேள்விதான். அதற்குரிய விடையை கூறுகிறேன் கேள். உயிரினங்கள் மரிக்கும் காலத்தில் ஜீவனை கவர்வதற்கென்றே உலகத்தில் வாழ்கின்ற ஜீவர்கள் அவர்கள் செய்யும் பற்பல விதமான தோஷங்களால் ஆயுள் குறைந்து மாய்கிறார்கள். அவங்க செய்கிற இதனால தான் மாயிறாங்க. மரித்தவன் வீட்டில் உணவருந்துவோனும் பிறனுடைய மனைவியை புணர்வதற்கு இச்சிப்பவனும் தனக்கு தகாத இழிதொழிலை செய்பவனும் வாழ்நாளை இழப்பார்கள். இகவாழ்வுக்கு பரலோக வாழ்வுக்கும் உறுதியானதான நல்வினைகளை செய்யாதவனும் புண்ணிய காரியங்கள் நற்காரியங்களை செய்யாதவன், பெரியோர்களை போற்றி செய்து பூஜியாதவனும், அது பெரியோர்கள் என்று சொல்லி மகான்கள் ஞானிகள் அதேமாரி உள்ளவங்களை போற்றி தூஷிக்கிறவங்க இருக்காங்க, போட்டுறவங்க இருக்காங்க, அவங்கள கும்பிட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறவங்க. அதேமாரி செய்யாதவன், தூய்மை இல்லாதவனும் தெய்வ பக்தி இல்லாதவனும் பாவங்களையே அறிந்திருந்தும் செய்பவனும். இந்த செயல் பாவம்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட என்ன அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யமலோகத்தில் எப்போதும் நரகத்தில் உழல்வார். யமலோகம் போன பிறகு ஃபுல்லாகவே நரகம் தான் பர்மனண்ட்டாக. பிறருக்கு கேடு நினைப்பவனும் கேடு செய்பவனும் பொய்யுரைப்பவனும் ஜீவன்களிடத்தில் கருணை இல்லாதவனும் சாஸ்திர முறைப்படி வாழாதவனும் தனக்குரிய அறநெறிகளை தவிர்த்து பிறர்க்குடைய கர்மங்களை செய்பவனும் யமலோகத்தில் வேதனைப்படுவார்கள். அவங்கவுங்களுக்கு கொடுத்த டியூட்டியை அவங்கவுங்க பண்ணணும். புண்ணிய தீர்த்தம் ஆடாத நாளும் ஜப வேள்விகள் செய்யாத திவசமும் அதாவது நாளும் தேவாராதனை செய்யாத தினமும் புனிதரான மகான்களையும் உலகிற்கு நல்லவைகளை செய்யும் நல்லவர்களை வழிபாடாத பகலும் சாஸ்திரம் உணராத நாளும் வீணே ஆகும். சூத்திர மரபில் பிறந்தவன் பிரம்மகுலத்தினரே தெய்வம் என்று நினைத்து பக்தி செய்து அவரிடம் தொழிலை புரிந்து தாசனாய் இருப்பானாகில் அவன் நற்கதி அடைவான். அவன் வேறொரு கர்மமும் செய்ய வேண்டுவது இல்லை. அவன் உயர்ந்த ஜாதியருக்குரிய கர்மங்களை செய்வானேயாகில் நலிவுறுவான். கருடா, மனித தேகம் என்ன பூவுலகில் உடலோடு சஞ்சரிக்கும் எந்த ஜீவனின் தேகமும் நிச்சயமற்றது, நிராதரமானதாக உள்ளது. சுக்கில சுரூணித்தத்தால் உண்டாவது, அன்னபானத்திகளால் விருத்தி அடைவது, அதாவது உணவு தண்ணீர், அதனால் உடம்பு வளருது இல்லையா. அது காலையில் வயிறு நிரம்ப உண்ட அன்னம் மாலையில் நசித்துவிடும், உடனே பசிக்கும். மீண்டும் அன்னம் உண்ணாவிடில் மெய் தளரும். எல்லாருக்கும் தெரியும் பசி இருந்தால் எப்படி இருக்கும்னு. குலையும் மெய் தளரும் குலையும். ஆகையால் சரீரம் அனித்தியமானதென்றும் அது கர்ம வினையினால் வருவது என்றும் எண்ணி மீண்டும் பூவுலகில் பிறவி எடுக்காமல் இருக்கும் பொருட்டு, இதுதான் முக்கியம், நற்கர்மங்களை செய்ய வேண்டும். இது என்னென்ன செஞ்சால் எப்படி இருக்கும்? புண்ணிய காரியங்கள், முதல்ல பாவங்களை ஒழித்து புண்ணியத்தை சேர்த்துக்கணும். அப்புறம் புண்ணியத்தையும் இது பண்ணி நம்ம வாழ்க்கை சரணடைஞ்சு எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சி எல்லாம் சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி நம்ம செய்கிற நல்லதுக்கு இது எல்லாம் அவருக்கு ஒப்படைச்சிடணும். நம்மளது நம்ம பண்ணலை அப்படிங்கிறதுன்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க.
அதேமாரி பக்தியில் அனன்ய பக்தி, எந்த இதுவும் எதிர்பார்க்காமல் பகவானை மட்டும் வணங்குறது. அதேமாரி இல்லை தன்னை அறிந்து நல்ல தக்க குருவிட்ட சென்று தான் யார் என்ன ஏதுங்கிறத சந்தேகங்கள்லாம் போக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இதுதான் இதேமாரி பிறவி எடுக்காமல் இருக்கணும். ஓ வைனதையா, பூர்வ கர்மத்தால் வருகின்ற தேகத்தை யாருடையது என்று கூறலாம்? அதை வீணாக சுமந்து திரிந்து மெலிகின்ற ஜீவனுடையது என்று சொல்லலாமா? அன்னவஸ்திரம் கொடுக்கும் தலைவனது என்னலாமா? யார் நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்களோ, ஆடை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லலாமா? கர்ப்பம் உண்டு பண்ணும் தந்தையினுடையது என்னலாமா? தந்தையினால் பிறக்கிறோம் இல்லையா, அப்போ தந்தைன்னு சொல்லலாமா? 10 மாதம் சுமந்து பெற்ற தாயினுடையது என்னலாமா? தாயினுடையதா? தாயை பெற்றவனாகிய மாதா மகனது என்னலாமா? அவங்களோட தாய் தந்தையர் அவங்களும் சொல்லலாமா? பிதாவை பெற்ற பிதா மகனது என்னலாமா? இல்லை அப்பா பெற்ற தாத்தா அவங்களும் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த உடம்பு யாருன்னு சொல்கிறது? விலை கொடுத்து அடிமைப்படுத்தும் எஜமானது எனலாமா? தொழில் கொடுத்து கூலி கொடுக்கும் மற்ற ஜீவனது எனலாமா? உடலை சாம்பலாக்கும் அக்னியினுடையது எனலாமா? அல்லது அதனை ஈர்த்து பீத்து உண்ணும் புல்ல நரிக்குரியது எனலாமா? காட்டுக்கட்டில் செத்து போனால் நரி தான் தின்னுமோ, அதேமாரி கேட்குறாரு. அந்த உடல் யாருக்கு உரியது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஜீவன் போன பிறகு புழுவாகவும் விஷ்டையாகவும் சாம்பராகவும் அழியும் உடலானது ஒருவருடையதும் அல்லவென்று முடிவதை அறிந்து ஓர்ந்து புரிந்து கொண்டு சரீரத்தின் மீது ஆசை வைக்காமல் பாகவத ஆச்சாரிய கைங்கரிலே செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். இந்த உடல் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த உடல் யாருக்கு சொந்தங்கிறது இவ்வளோ பேரை கேட்குறாரு. யாருக்குன்னு சொந்தன்றது கடைசியில் ஒன்று மண்ணுக்கு போய் புழு பூஜை ஆகிடுது, அப்படி இல்லைனாக்கா நெருப்பில் போய் சாம்பல் ஆகிடுது. அப்போ இதை யாருன்னு சொல்கிறது? அதுக்குள்ளே நல்ல காரியங்களை செஞ்சு பகவானை கும்பிட்டு நற்கதி அடைய வேண்டும் அப்படிங்கிறத பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடருக்கு எடுத்து வைக்கிறார். இத்துடன் இந்திய பாகம் முடிவடைகிறது. மறுபடியும் பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.